இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. கடலூர் மாவட்டம் பெரிய கங்கனாகுப்பத்தின் வழியாக இயக்குநர் சேரன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் தனியார் பேருந்து ஒன்று வந்தது. அதன் ஓட்டுநர் பேருந்தை வேகமாக இயக்கியதோடு தொடர்ந்து ஹாரன் அடித்தபடி வந்துள்ளார். இதனால் கோபமடைந்த சேரன் தனது காரை சாலையில் நிறுத்தி கீழே இறங்கினார். பின்னால் வந்த தனியார் பேருந்தும் சாலையில் நின்றது. இயக்குநர் சேரன் தொடர்ந்து ஹாரன் அடிப்பதாக கூறி தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் சேரனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இயக்குநர் சேரன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளுடன் இயக்குநர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் காவல் நிலையத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரில் இயக்குநர் சேரன் நடுவழியில் தகராறு செய்தது தவறு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் ஹார்ன் மட்டும்தான் அந்த வண்டியில இருக்கு. கார்ல என்ன ஹார்ன் இருக்கோ அதே ஹார்ன் தான் அந்த பஸ்ல இருக்கு. அதனால அவரு ஓட்டிட்டு வந்த வண்டியில ஒரு டூ வீலரோ ஏதோ சைக்கிள் காரங்களோ போறாங்கன்னா அவர் ஹார்ன் அடிப்பாரு, அடிக்க மாட்டாரா. அதே ஹார்னை தான் பஸ்ல வச்சிருக்காங்க. காருக்கு உண்டான ஹார்ன் தான் பஸ்ல இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த ஹார்னே இல்லாத ஒரு வண்டிக்கு அபராதம் வச்சிருக்காங்க. அது இல்லாத கடலூர் வண்டி லைன்ல ஒன்னா சில வண்டிகளுக்கு அபராதம் வைத்திருக்காங்க. அதே சாலையை மறிச்சு போக்குவரத்தை இடையூறு செய்த திரு சேரன் மீது எந்த ஒரு வழக்குமே பதியாதது என்ன காரணம்?